உங்களுக்கு எப்பெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவ்வளவு ஞாபக சக்தி, இதெல்லாம் எப்படி இவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணின விஷயம் என்னென்ன ஞாபகம் இருக்குங்க சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? எங்களுக்கு 6 மந்த் ஒன்ஸ் சண்டை வரும். எல்லாருக்குமே நார்மலா வரது தான். ஸோ அந்த மாதிரி வர டைம்ல நான் கோவத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பேன். அடுத்த 6 மந்த் வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே வார்த்தையை அதே டைம்ல அதே மாதிரி குத்தி காட்டி சொல்லுவாங்க சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு? அதையும் மறந்துடுவேன் சார். அதான் நான் சொன்னேன், நீ சொன்னல அதனால தான் இப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு எப்பவுமே அறிவே இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. நீ தத்தி மாதிரி தான் இருக்க, எப்போ பாரு மாட்டு மூளை தான் உனக்கு இருக்கு, ஒண்ணுமே தெரியாதுன்னுவாங்க. ஆனா அறிவு இல்லைன்னு சொல்றீங்க, பட் அவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கு. கோவத்துல திட்டுறாரு சார், அவருக்கு என்ன வார்த்தை பேசுறாருன்னு தெரியறது இல்ல. நம்மளுக்கு கேட்கிறோம், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அவங்க ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கு போல் இருக்கு. ஓகே, நீங்க வார்த்தையை விட்டுறீங்க, அது அவங்களுக்கு சேர்ந்துருது. இப்போ நீங்க என்ன சொல்லுகிறாய்? நீங்களுமே அந்த சண்டையை பத்தி திட்டி இருப்பீங்களா ஏதாவது வார்த்தை சொல்லி? நான் திட்ட மாட்டேன் சார், ஏன்னா அவரு திட்டினாக்க இன்னும் ஜாஸ்தி தான் விழும்னு சொல்லிட்டு நான் குவைட் ஆயிடுவேன். அந்த சார் திட்டிருக்காங்க சார், சும்மா சொல்றாங்க சார். நீங்க சொன்ன வார்த்தையை அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? அவ்வளோவா ஞாபகம் இல்லை, பட் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா ஞாபகம் இல்லை. இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அவரும் ரிசீவிங் எண்ட்ல இருக்காரு, ஆனா அவருக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கு? சொல்லுப்பா, சொல்லுகிறல்ல.